அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் ஏதோ புகைச்சலா? சொல்லுங்க சார், என்ன நடக்குது? திருமாவளவன் அதிமுகவுக்கு ஒரு அழைப்பு விடுறாரு. ஆனா அந்த அழைப்பு பிற கட்சிகளுக்கு இல்லைங்கிறத நம்ம கவனிக்கலாம். பாமகவுக்கும் பாஜகவுக்கும் அழைப்பு இல்ல, அதிமுகவுக்கும் பகிரங்க அழைப்பு இருக்கு. உடனே அதிமுக நாங்க வரவேற்கிறோம்னு உடனடியாக அவங்க சமிக்கையும் கொடுக்குறாங்க. மதுவிலக்கை நீங்கள் தேசிய அளவில் அமல்படுத்த வேண்டும்னு சொன்னா தேசிய அளவில் அமல்படுத்த முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் திருமாவளவனோட முரண் என்பது அது கூட்டணி முரணாக, அரசியல் முரணாகத்தான் அது கருதப்படும். இப்போ விஜய் வரணும்னு நினைச்சா கூட அவரு அந்த கொள்கை முடிவில் இருந்தாருன்னா கண்டிப்பா மாநாட்டில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. என்ன சார், 2026 கண்டிப்பா ஒரு புது கூட்டணிக்கு திரும்ப ஒரு முன்முயற்சி எடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? புதிய கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் போடப்படுவதான் நான் உணர்றேன். என்ன காரணம்னா, திரும்ப மேடைக்கு அதிமுக போறதா வச்சுக்கோம், ஒரு பேச்சுக்கு விஜயே போறதா வச்சுக்கோம், என்ன பேசுவாங்க மேடையில? திமுக எதிர்ப்பு தானே பேசுவாங்க. நான் பார்த்த என்னோட 45 வருஷ அனுபவத்துல முரண்பாடு என்பது அரசியலில் முறிவை நோக்கி போகிற ஒரு விஷயம்தான். அதுக்கு முதல் கட்டம் தான் இப்படியான பேச்சு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க பிரபு? நல்லா இருக்கேன் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு. அது மட்டும் இல்லாமல் அரசே மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை வழங்குறது எந்த அளவுக்கு சரியானது? கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு 10 லட்ச ரூபா கொடுத்தது ஏற்புடையதில்லைன்னு சொல்லிட்டு திருமாவளவனுடைய அறிக்கை. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் ஏதோ புகைச்சலா? இந்த மாதிரி கேள்விகள் எழுந்தவண்ணம் இருக்கு. சொல்லுங்க சார், என்ன நடக்குது? மது ஒழிப்பு என்பது வேறு, மது விலக்கு என்பது வேறு. அது நுண்ணிய வேறுபாடு இருக்கு. மது ஒழிப்புனா இப்போ லிக்கர் சாப்பிடக்கூடாது, கன்சூமிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நீங்க எல்லா படங்கள்லயும் நம்ம முதல்ல வர்ற டைட்டில் அதுதான். ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணும்போது, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிலேயே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமது அரசியல் சாசனம் உருவாக்கப்படும் போது பெரிய மேதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, வழிகாட்டு நெறிமுறைகள் அதுல சேர்த்திருக்கிறோம். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே மதுவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி அதை ஒழிக்கணும், அது எல்லாம் சரிதான். ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட அப்படி மாநிலங்கள் ஒவ்வொன்றா மது விலக்கு கொள்கையை தளர்த்திக்கிட்டே வந்துச்சு. இன்றைய தேதிக்கு பீகார், குஜராத், மிசோரம், நாகாலாந்து 4 மாநிலங்கள்ல மது விலக்கு அமல்ல இருக்கு. ஆனா மது தாராளமா அங்க கிடைக்குது. அதையும் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். சட்டப்படி மது குடிக்க கூடாது, அவ்வளவுதான். அப்போ மது விலக்கு என்று கேட்டால் அது கோரிக்கை. அதாவது அரசு மது விலக்க கொண்டு வரணும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வற்புறுத்துவதாகத்தான் நம்ம பொருள் கொள்ள முடியும். மது ஒழிப்பு, மதுவினால் ஏற்படும் தீமைகள், அது பற்றிய சமூக விழிப்புணர்வு பிரச்சாரம், இதை மேற்கொள்ள போறோம். இதுக்கு எல்லா கட்சிகளும் வரணும், சமூக நோக்கமுள்ள எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரண்டு இருக்கணும். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த இடத்துல திருமாவளவன் அதிமுகவுக்கு ஒரு அழைப்பு விடுறாரு. மாநாடு மேடை அனைவருக்குமானது, நீங்க வரணும்னு. ஆனா அந்த அழைப்பு பிற கட்சிகளுக்கு இல்லைங்கிறத நம்ம கவனிக்கணும். எடுத்துக்காட்டாக காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல, பிஜேபிக்கு இல்ல, அது மதம் காரணம்ன்றாரு. அப்ப பிஜேபிக்கு இல்லைன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அழைப்பை விடுக்கணும் இல்லையா? தேசிய அளவுல நாளைக்கு என்றோ ஒரு நாள் அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இதை செயல்படுத்த முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அழைப்பு இல்ல. இப்ப பிஜேபி கூட்டணியில பிற கட்சிகள் இருக்கு. பாமகவுக்கு அழைப்பு இல்ல. பாமக எப்போதுமே இந்த மது ஒழிப்பு, மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து அவங்க பிரச்சாரத்திலே தான் இருக்காங்க. ஜாதி கட்சின்ட்டாரு. ஜாதி கட்சி, மத கட்சிக்கு அழைப்பு இல்ல. பாமகவுக்கும் பாஜகவுக்கும் அழைப்பு இல்ல, அதிமுகவுக்கும் பகிரங்க அழைப்பு இருக்கு. உடனே அதிமுக நாங்க வரவேற்கிறோம்னு உடனடியாக அவங்க அதுக்கான ஒரு சமிக்கையும் கொடுக்குறாங்க. அப்ப திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுக்கு முரண்பாடு இருக்கு, அரசியல் ரீதியாக அப்படியான விமர்சனம் வரத்தான் செய்யும். ஏன்னா தேர்தலுக்கு முன்பு நடக்கிற ஒரு மாநாடு, அதுல மாநில அரசின் கொள்கை சார்ந்த பல விஷயங்கள் விமர்சிக்கப்படுகின்றன. இப்போ உதாரணமா அரசே மதுக்கடைகளை திறந்து வைத்தல், இது எந்த காலமா நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா காலத்துல இருந்து அரசே தான் மதுக்கடைகள் திறந்து வச்சிருக்கு. எம்ஜிஆர் காலத்துல கூட அரசு மதுக்கடைகள் இருந்திருக்கு, கலைஞர் காலத்துல இருந்திருக்கு. அப்ப அரசே மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறது. அது மது வருமானத்தின் மூலமாக சமூக நல திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது. இது திருமாவளவனோட குற்றச்சாட்டுனா, மது வருமானங்கிறது 6% 7% தான். அதாவது டோட்டல் ரெவன்யூல டாக்ஸ் ரெவன்யூ போக பிற ரெவன்யூ அதுல 6% 7% தான். மதுவினால மட்டும் நாங்க சமூக நல திட்டங்களை செயல்படுத்தல. நேற்று கூட டிவி டிபேட்ல திமுகவை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த கருத்தை சொன்னார். பொதுவா மாநில அரசுகளுக்கு இப்ப இருக்கிற வருமானம் ஜிஎஸ்டிக்கு பிறகு மது, அப்புறம் ஃபியூல், மேஜரா ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு,
இந்த 3 தாண்டிய வருமானம் பெரிய அளவுக்கு ஒண்ணும் இல்ல. மற்றதெல்லாம் ரொம்ப சில்லற வருமானம். மது வருமானம் தான் பெரிய வருமானம். அப்போ அரசு மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று திருமாவளவன் சொன்னா, அது அகைன் அது கொள்கை சார்ந்த முடிவு. படிப்படியா கடைகளை மூடணும். 500 கடைகளை மூடுவதாக நீங்க சொன்னீங்க. ஜெயலலிதா காலத்திலயும் 500 கடையை மூடுறதா தான் சொன்னாங்க. ஆனா அது கோர்ட் டைரக்ஷன் நிறைய வருது. என்னன்னா, நம்மளோட நெடுஞ்சாலை, ஸ்டேட் ஹைவே இது பக்கத்துல மதுக்கடை இருக்கக்கூடாது. இதோட ரூட்ல மதுக்கடை இருக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் பலமுறை சொல்லியிருக்கு. எனவே இந்த 500 கடை மூடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜரா இந்த ஹைவேல இருக்கிற கடைகள் தான். நீங்க மூடாட்டாலும் அது கோர்ட் உத்தரவு போட்டு மூடிடும். அப்போ 500 கடையா குறைச்சிக்கிட்டே வருதுன்னா தமிழ்நாட்டுல மது விலக்கு வர்றதுக்குள்ள ஆட்சிகளே பலமுறை மாற்றம் கண்டுரும். மது விலக்கை நீங்கள் தேசிய அளவில் அமல்படுத்த வேண்டும்னு சொன்னா தேசிய அளவில் அமல்படுத்த முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் திருமாவளவனோட முரண் என்பது அது கூட்டணி முரணாக, அரசியல் முரணாகத்தான் அது கருதப்படும். ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி வரப்போகுது, சட்டசபை தேர்தல் நெருங்கி விட்டுருக்கும் போது இப்பதான் திருச்சியில ஒரு மாநாடு பண்ணாங்க. அதனை அடுத்து இந்த மாநாடு, அது மட்டும் இல்லாமல் அந்த கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு அரசு 10 லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்ததே தவறுன்ற ஒரு நோக்கத்தோட தான் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. இதை தாண்டி கடந்த கால விஷயங்கள், இந்த வேங்க வயலாகட்டும், நாங்குநேரியில் ஏற்பட்ட பிரச்சனையாகட்டும், தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கான அந்த குரல் திமுக ஆட்சியில ஓங்கி ஒழிக்கப்படலையோ, தொடர்ச்சியா இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை, இதெல்லாத்தையும் திரும்ப மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு புதுசான ஒரு கணக்கு. ஏன்னா மக்கள் நல கூட்டணி வரும்போது இதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ இந்த தேர்தல் நெருங்கி வரலையும் புது கூட்டணிக்கு அச்சாரம் போடுகிறாரா திருமாவளவன். இவரே முன்னாடி நின்று அதிமுக இப்போ விஜய் வரணும்னு நினைச்சா கூட அவரு அந்த கொள்கை முடிவில் இருந்தாருன்னா கண்டிப்பா மாநாட்டில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. என்ன சார், 2026ல கண்டிப்பா ஒரு புது கூட்டணிக்கு திரும்ப ஒரு முன்முயற்சி எடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? புதிய கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் போடப்படுவதாக நான் உணர்றேன். என்ன காரணம்னா, அடிப்படையில விசிகாவுக்கு ஒரு பெரும் போட்டிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. நேர் எதிர் முரண்கள்ல இருக்காங்க. அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை 2026ல கூட்டணி ஆட்சி, அதாவது ஆட்சியில் பங்கு. இப்ப பிஜேபி கூட்டணியில அது இருக்கு, என்டிஏ கூட்டணியில இருக்கு. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் அந்த அந்த விஷயத்துல அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா திமுக, அதிமுக ரெண்டுமே கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்காது. அப்ப பாமக கூட்டணி ஆட்சி என்று வலியுறுத்தும் போது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி ஆட்சிங்கிறத வலியுறுத்த வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தத்துல இருப்பாங்க. இன்னொன்னு, எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய கம்பல்ஷன் என்னன்னா அவங்க ஓட்டு வங்கியை அவங்க தக்க வச்சுக்கணும், இருக்கணும். இந்த விசிகா இப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறப்போகுது. அதுக்குன்னு அந்த பானை சின்னம் ஒதுக்க போறாங்க, நிரந்தர சின்னமா ஒதுக்க போறாங்க. இப்படியான சூழ்நிலையில் அடுத்த கட்டம் அந்த கட்சியை எப்படி வளர்க்க முடியும்? ஆட்சிக்கு வர்றது மூலமா தானே. அப்ப தனித்த ஆட்சியை பிடிக்க முடியுமா? அது முடியாது. ஆனா கூட்டணி ஆட்சியில் பங்கு, அந்த கோரிக்கையை வைக்க முடியும். திமுக நிச்சயமா அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்காது. அதிமுக ஒருவேளை அரசியல் ரீதியான பெரிய நெருக்குதல் வந்தா அந்த அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கலாம். இது எப்படி சாய்ப்பாங்க அதிமுக? ஜெயலலிதா உதாரணம் ஒண்ணு இருக்கு. 2001 கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் வரும்போது ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா 144 சீட்ல மட்டும் அதிமுக நின்றுச்சு. நாங்களே என்ன எழுதணும்னா 144ல நின்றுட்டு எப்படி 120 ஜெயிக்க முடியும்? ஒரு ஒர்க்கிங் மெஜாரிட்டிக்கு 120 வேணும். 130னா ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. 144ல நிக்கிற கட்சி எப்படி ஜெயிக்க முடியும்? கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் தமிழ்நாடு போகுது. இது 2001 விமர்சனம். என்னன்னா அவ்வளவு சீட்டை விட்டு கொடுத்துட்டாங்க பிற கட்சிகளுக்கு. 234ல 144 போக மிச்சம் எல்லாமே கட்சிகளுக்கு, பிற இதர கட்சிகளுக்கு. ஆனா 130க்கு மேல ஜெயிச்சிட்டாங்க அதிமுக. 134 135. சோ அவங்க தனியா ஆட்சி அமைச்சாங்க. வேற பங்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படல. 2006 கலைஞர் ஆட்சி 96 சீட்டு தான் ஜெயிச்சது. அதாவது தேவையான 120க்கும் கீழே காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களை பெற்றிருந்தது. கூட்டணி ஆட்சி தான் வருமோ என்கிற ஒரு வாதம் வரும்போது கலைஞர் அதை ஏத்துக்கல. கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை அவர் சூசகமா எப்படி உணர்த்தினார்னா, உடனடியா பாமகவோட பேசி பாமக முதல் ஆதரவு கடிதத்தை கொண்டு நிபந்தனையற்ற ஆதரவு கடிதம் சொல்லி அறிவாலயத்துல வச்சு கலைஞர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி அந்த டிமாண்டை வைக்க முடியல. கலைஞர் பாண்டிச்சேரியில எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டாம், தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஆட்சியில இடம் கிடையாதுங்கிற ரீதியில அதை பேசி முடிச்சு கடைசி வரைக்கும் ஜெயலலிதா மைனாரிட்டி ஆட்சி தான் 2006ல இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி அப்படின்னு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்து இடைத்தேர்தல்களை தான் அது 100 மார்க்கே திமுக தாண்டிச்சு. அப்பவுமே 120 வரவே இல்லை. கடைசி வரைக்கும் ஆட்சி அப்படிதான் இருந்தது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒரு நெருக்குதல்கள் அல்லது ஒரு அரசியல் சூழல்ல மாற்றம் ஏற்பட்டால் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத சூழலும் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. அது வரவே வராது என்று சிலர் சொல்வதை என்னால ஏத்துக்கவே முடியல. கண்ணெதிர தெரிகிற உதாரணம் 2006 96 சீட்டு. அப்ப எவ்வளவு குறைவுன்னு நீங்க பாருங்க.
அப்போ அந்த வாய்ப்பு ஒண்ணு வந்ததுன்னா 2024 தேர்தல் ஏன்னா 5 முனை போட்டியா பிரிக்கலாம். இப்போதைக்கு வந்து சீமானும் தனித்து போட்டி போடுறாரு, விஜயும் தனித்து போட்டி போடுறாருன்னு வச்சா களம் 5 முனை போட்டி. 5 முனை போட்டிங்கிறது ரொம்ப டஃபா தான் இருக்கும். வெறும் ஒரு 30% இருந்தாலே கூட 28% இருந்தா கூட ஒரு கட்சிக்கு வந்து அதிகமான இடம் கிடைச்சிடும். இல்ல எல்லா கட்சிகளுக்குமே இடம் கிடைக்காம போயிடும். ஏன்னா விஜய் யார் ஓட்டை பிரிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்பாய்லரா மாறலாம். திமுக ஓட்டையும் பிரிக்கலாம், அதிமுக ஓட்டையும் பிரிக்கலாம். அப்போ மெஜாரிட்டி இல்லாத சூழல் ஏற்படும் போது எந்த கட்சியுமே ஒரு டிமாண்ட் என்ன வைக்க முயற்சிக்கும்னா, அது பாமகவா இருந்தாலும் சரி, விசிகாவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, ஆட்சியில பங்கு என்பதை வந்து அவர்கள் மனதில் வைத்திருப்பார்கள். அப்போ அதை வந்து வெளிப்படையா இப்ப சொல்ல மாட்டாங்க. ரொம்ப இயல்பாக திரும்ப வந்து கூட்டணியில் இருக்கிற சில முரண்களை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. ஆனா அந்த முரண்களுக்கு அவர் என்ன விதமான ஒரு வெளித்தோற்றம், ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புகிறாருன்னா, அது வந்து மக்கள் நலன் சார்ந்த முரண் தான். இப்போ வந்து 10 லட்சம் ரூபாய் நீங்க சொன்னீங்க. எனக்கு கூட அதுல வருத்தம் உண்டு. ஒரு எழுத்தாளனுக்கு அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் தான். அகில இந்திய அளவுல ரிவார்டே வந்து சாகித்ய அகாடமியில இருந்து பெரிய பெரிய ரிவார்டே வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். அப்போ 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது அது இன்னும் சொல்ல போனா கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிராதாங்கிறது என்னோட விமர்சனம். நான் சொல்லியிருக்கேன். அப்ப அது வந்து ஒரு பாயிண்ட். இப்ப அதே மாதிரி வந்து வேங்கவயல் எல்லாருக்குமே அதுல விமர்சனம் இருக்கு. ஆனா இது எல்லாமே பல மாதங்களுக்கு முன்பு நடந்தது. இப்ப கள்ளக்குறிச்சியும் பல மாதங்களுக்கு முன்பு நடந்தது. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி தேர்தல் வந்திருக்கு. அந்த தேர்தலில் வந்து விசிக வந்து திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் எடுத்திருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல வந்து மீண்டும் அந்த பழைய முரண்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாக விசிகா வந்து அனைத்து மக்களுக்குமானதுங்கிற பிம்பத்தை கட்டமைக்கவும், அதே நேரத்துல தன்னோட ஓட்டு வங்கி, இப்ப உதாரணமா விஜய் ஓட்டு வங்கி அது தலித் ஓட்டு வங்கியாக இருந்ததுன்னா அது பாதிக்கும், இவங்களுக்கு பாதிக்கும். அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிரவலாக செய்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் வைக்கப்படுகிறது என்பது எனது கருத்து. ஏன்னா இப்போ சிஎம் வந்து தமிழ்நாட்டுல இல்ல. உதயநிதி ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் வந்து இப்போ முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு. நேற்று அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது, இது விடுதலை சிறுத்தைகளின் அவங்க தனிப்பட்ட முடிவு, இதில் நம்ம எதுவும் இன்டர்ஃபயர் ஆகிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே போல திருமாவளவன் நேற்று இந்த செய்திகள்லாம் வந்து சேனல்ல வந்து சென்சேஷனல் ஆகும்போது மறுபடியும் ஒரு செய்தியாளர் சந்திச்சு சொல்றாரு, இல்ல இது வந்து ஒரு ஓப்பன் அழைப்பு தான், நான் வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அழைப்பு விடல, அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி அரசியல் வேறு, தேர்தல் அரசியல் வேற, நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா திருமாவளவன் டக்குன்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது டக்குன்னு கூட்டணிக்குள்ள ஏதாச்சும் புகைச்சல் வெளிப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் அதையும் அணைக்கிறதுக்கான வேலைகளையும் பாக்குறாரு. இந்நிலையில இப்போ ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுதுன்னா திமுக என்ன முடிவு எடுப்பாங்க சார்? ஏன்னா இப்ப வந்து அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு. இப்ப என்ன அவங்க நிலைப்பாடு எடுப்பாங்க சார்? பொதுவாக வந்து தேர்தலுக்கு முன்பு தலைவர்கள் வந்து இப்படி பேசும்போது, பொது வெளியில பேசும்போது இதனால ஏற்படுற அரசியல் பின் விளைவுகள் அல்லது இதனால ஏற்படுற அரசியல் சச்சரவுகள் பற்றி அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். இதை இப்படித்தான் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியத்தானே செய்யும். திரும்ப வந்து முதிர்ச்சியான தலைவருங்க. ரொம்ப இளைஞரா நான் அவரை பார்த்திருக்கேன். என்னோட திட்டக்குழி கூட்டத்துல மிகவும் இளைஞராக, அதாவது ஒரு 25 வயது 28 வயது இளைஞராக பார்த்திருக்கேன். ரொம்ப நீண்ட நெடுங்கால ஒரு நட்பு எங்களுக்குள்ள இருக்கு. முதிர்ச்சி பெற்ற தலைவரா மாறியாச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல இந்த மாதிரியான கோரிக்கையுடன் கூடிய ஒரு மாநாடு, அதை ஒட்டிய பல்வேறு கருத்துகள், அதை வேங்கவேலிருந்து பல்வேறு கருத்துகள், 10 லட்சம் ரூபாயில இருந்து பல்வேறு கருத்துகள், இதெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தும், ஒரு நெருடலை ஏற்படுத்தும். சலசலப்புன்னு இல்லாட்ட கூட நெருடல், ஒரு மன விரிசலையாவது ஏற்படுத்தும்ல. உதயநிதி அவர்களோ இல்ல மத்தவங்களோ இதை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா நீங்களே சொன்ன மாதிரி தலைவர் முதல்வர் அவர் ஊர்ல இல்ல, அவர் தான் வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ அவங்க இதை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா திரும்ப வந்து அதை தொடர்ந்து கொண்டு போறாரு. உதாரணமா நேற்றைக்கு இதே இதுல ஒரு டிவி நிகழ்ச்சியில நானும் கலந்துக்கிட்டாங்க. எல்லா தரப்பும் வந்திருந்தது. இன்னைக்கும் மீண்டும் அதே பாயிண்ட்குள்ள அவர் போறாரு. அது அப்படி விடல. அது தேர்தல் அரசியல் வேற, கூட்டணி அரசியல் வேறன்னா அது பொதுவா சொல்றதுதான். கூட்டணி வந்து தொகுதி பங்கீடு தான். அது வந்து காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது மாதிரி, வேகங்கள் திரண்டு மழை பொழிவது மாதிரி இல்ல. இதெல்லாம் ரொம்ப பழைய வசனங்கள், ஓல்டு டைலாக். ஆனா எதுவாக இருந்தாலும் அடுத்த கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான அடித்தளங்களை நம்ம அமைக்க வேண்டியது வரும்ல இயல்பாக. அப்ப இதுல அடித்தளம் என்ன? அடித்தளங்கிறது வந்து சமூக நல பிரச்சனைகள், மதுவிலக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஒண்ணா நிக்கலாம் அப்படின்னா அதிமுக இப்ப அவங்க கூட்டணி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதை வரவேற்பார்கள். சரி, திரும்ப மேடைக்கு வந்து அதிமுக போறதா வச்சுக்கோம். சும்மா ஒரு பேச்சுக்கு விஜயே போறதா வச்சுக்கோம். என்ன பேசுவாங்க மேடையில? திமுக எதிர்ப்பு தானே பேசுவாங்க. கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஆகணும். மது ஒழிப்பு மாநாடுனா கண்டிப்பா அரசாங்கத்தை குற்றம் சுமத்தி தான் பேசுற மாதிரி இருக்கும். அப்படியே பல்வேறு பிரச்சனைகளை பேசிடுவாங்கல்ல. ஒரு சாதாரண டிபேட்லயே நம்ம ஒரு தலைப்புல பேசுறோம், அப்படி பல்வேறு விஷயங்களை தொட்டு பேசுறோம் இல்லையா?
அது மாதிரி தானே ஆகும். அப்ப அது இன்னும் பெரிய நெருடல்ல ஏற்படுத்தும். அக்டோபர் 2ஆம் தேதிங்க அது. சரி, செப்டம்பர் 15 1972ங்க. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் மன வருத்தம். 71 தேர்தல் பெரிய வெற்றி, 184 சீட்டு. எம்ஜிஆர் திமுக பொருளாளர். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் மன வருத்தங்கள் அப்படின்னு அப்படியே இந்த ஜனவரி பிப்ரவரியில இருந்து பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு செய்திகள், அதாவது கசியவிடப்பட்ட செய்தியா கூட இருக்கும். ஆனா 2 தரப்புமே அதை மறுத்துச்சு. அதெல்லாம் இல்ல, நாங்க எப்பவும் போல ஒற்றுமையா இருக்கிறோம். மதுவிலக்க கலைஞர் ரத்து பண்ணியாச்சு. அதுக்கே அவர் என்ன சொன்னாருன்னா, மதுவிலக்கை நான் ரத்து செய்யவில்லை, தற்காலிகமாக ஒத்தி போட்டிருக்கிறேன். தற்காலிகமாக ஒத்தி போட்டாலும் மதுவிலக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தான் எல்லா கடையுமே வந்துருங்க. ஒரு படத்துல கூட வசனம் வருங்க, நீங்க குடின்னா நான் குடிக்கணும், நீங்க குடிக்காதன்னா நான் குடிக்க கூடாதா, இது என்னங்க நியாயம்னு நாகேஷும் யாரோ கேட்பாங்க. அந்த காலகட்டத்துல அது ரொம்ப ஃபேமஸ் வசனம். எம்ஜிஆர் வந்து பெரிய மது ஒழிப்பு அந்த பிரச்சாரத்துல அவர் எப்போதுமே இருப்பவர். திரை மொழின்னு அதை சொல்லிட்டே வருவாரு. அவருக்கு இதுல வருத்தம்னு செய்திகள்லாம் வெளியில வருது. செப்டம்பர் 15 1972 எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மன்றங்களுக்கு எல்லாம் ஒரு சுற்றறிக்கை வருதுங்க. நாங்கெல்லாம் அப்ப எம்ஜிஆர் மன்றம் 63ல இருந்து எம்ஜிஆர் மன்றம். நான் வேலைக்கே வந்துட்டேன், காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கே வந்துட்டேன். எல்லாரும் இங்க வந்தாச்சு சென்னைக்கு. என்னன்னா, அண்ணா சமாதியில மீண்டும் மதுவிலக்கு கேட்டு மது ஒழிப்புக்கு ஆதரவு கொடுத்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிடணும்னு எம்ஜிஆர். எம்ஜிஆர் திமுக பொருளாளர். ஆட்சி திமுக ஆட்சி. திமுக ஆட்சி மதுவிலக்கை தற்காலிகமா ஒத்தி போட்டு கொண்டு வந்திருக்கு. எம்ஜிஆருக்கு கலைஞருக்கும் மனத்தாங்கல்னு எல்லாரும் செய்தி போட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்கும்போது அது என்ன பிம்பத்தை ஏற்படுத்தியது? எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இனிமேல் தீர்க்கவே முடியாத பிணைப்பு ஏற்பட்டுருச்சுங்கிற பிம்பத்தை தான் ஏற்படுத்தி. சார் அப்போ இப்போ அது மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இல்ல சார், இப்போ எடுத்துக்கலாமா சார்? திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் மனத்தாங்கல். செப்டம்பர் 15 நான் சொல்றேன் இந்த இன்சிடென்ட் நடந்ததா? அண்ணாதிமுக எப்ப பிறந்தது? அக்டோபர் 17. முதல்ல நேற்றைக்கு திருமா பேசும்போது மது ஒழிப்பு இது நாங்க வந்து வருஷா வருஷம் ஏதோ ஒரு தீம்ல வந்து மாநாடு நடத்துறோம். அந்த தீம்ல இந்த முறை வந்து நாங்க மது ஒழிப்பு, போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பு, இப்படிதான் அவர் முதல்ல பேசுறாரு. இப்போ மது விலக்கு கேட்டுன்னு சொல்லியாச்சு. இன்னும் சொல்ல போனா நேற்றைக்கு பேசும்போது அதிகாரிகள் தவறா வழி நடத்துறாங்க. மது வந்து 40,000 கோடி 50,000 கோடின்னு டார்கெட் வைக்கிறாங்க. அப்ப அதிகாரிகள் வந்து சரியான முறையில் செயல்படும். அதிகாரிகளா கொள்கை முடிவு எடுக்க முடியும்? தேர்தல் அரசியல் வந்து கொள்கை முடிவு யார் எடுப்பா? முதலமைச்சர், அமைச்சர்கள் எடுப்பாங்க. அதிகாரிகள் நினைச்சு மதுவிலக்கை ரத்து செய்ய முடியுமா, இல்ல மதுவிலக்கு கொண்டு வர முடியுமா? அது திருமாவுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அவர் முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவர். அப்போ முரண்படுறதுங்கிற ஒரு முடிவு வந்து தெரிஞ்சது, கடந்த ஓரிரு தினங்களா தெரியுது. அதுக்கு முந்தைய நீங்க குறிப்பிட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அதுல வந்து கைது செய்து வைத்திருப்பவர்கள் போலி குற்றவாளிகள்ங்கிற அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுலாம் அவர் வச்சுட்டாரு. ஆனாலும் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கும் திமுக இடையில கலகம் ஊட்ட பலரும் முயற்சிக்கிறார்கள், அதையும் ஒரு சைட்ல சொல்றாரு. நான் பார்த்த என்னோட 45 வருஷ அனுபவத்துல இப்படி வந்து முரண்படுவது எல்லாமே வந்து முறிவை நோக்கி தான் போகும். முரண்பாடு என்பது அரசியலில் முறிவை நோக்கி போகிற ஒரு விஷயம்தான். அதுக்கு முதல் கட்டம் தான் இப்படியான பேச்சு. 2023லயும் வந்து அவர் இதே மாதிரி திரும்ப பேசினாருங்க. அப்ப 24 மக்களவை தேர்தலுக்கு இந்த கூட்டணி இருக்காதுங்கிற பேச்செல்லாம் எழுந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்க மெகா கூட்டணி அமைப்போம்னு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனா திமுக 2 சீட்டு கொடுத்து தனி சின்னத்துல நிக்கிறதுக்கான ஒப்புதல் எல்லாம் கொடுத்து கூட்டணியை தக்க வச்சுக்கிச்சு. இதான் நம்ம பார்த்தோம் இப்ப சமீப காலத்துல. ஆனா சட்டமன்ற தேர்தல் வரும்போது களம் வேற. அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. இந்த இப்ப இல்ல, சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லா மாவட்ட கலெக்டருக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் போட்டாச்சுங்க, சுற்றறிக்கை. பேலட் பாக்ஸ் எல்லாம் தயாரா வச்சுக்கங்க. என்னோட நண்பர்கள், ஐஏஎஸ் நண்பர்கள் சொன்னாங்க. அப்போ டிசம்பர்ல நடத்தியே ஆகணும். ஜனவரி மாசம் எல்லாருக்கும் போஸ்ட் முடியுது, டென்யூர் முடிஞ்சு போச்சு. டிசம்பர்னா மழை காலம். அப்ப நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அக்டோபர் லாஸ்ட் வீக் நடத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் 27 மாவட்டம். ஏன்னா முதல்ல அதுதான் டேர்ம் காலி ஆகுது. ஒருவேளை திருப்பியும் வந்து எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் நடத்தலாம் அப்படின்னு கூட ஒரு முடிவு எடுக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றா 5 வருஷம் போஸ்ட். அப்போ இதே கூட்டணி தொடர்ந்தால் எப்படி தொகுதி பங்கீட்டு நடக்கும்னா, உள்ளாட்சி தேர்தலில் சதவீதம் தான் 2%, 3% சொல்லுவாங்க. அதுல வந்து பெரிய குழப்பங்கள் ஏற்படும். இவங்க வேணும்னு நினைக்கிற ஒன்றியம் கிடைக்காது, இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற ஒன்றியம், எல்லா கட்சிக்கும் இந்த குழப்பம் இருக்கு. அப்போ அதை தவிர்க்கணும்னு என்ன வழி? உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களையோ இல்ல கணிசமான ஒன்றியங்களையோ பிடித்து வைத்தா அது அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அது அரசியல் வந்து பயன்பாடு உடையதாக இருக்கும். அதை நோக்கி இந்த காய் நகரலாம். அதை நம்ம 2026 கூட பார்க்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 2024 உள்ளாட்சி தேர்தலுக்கு இது வந்து ஒரு முன்னோட்டமா, இந்த சந்தேகம் எனக்கு.
இப்படி சார் இப்போ வந்து 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்பிஸ் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. அது இல்லாம அவங்க வந்து இந்தியா கூட்டணியும் அங்க வகிக்கிறாங்க. ஒருவேளை திருமாவளவன் வந்து வேறு விதமா முடிவெடுக்கிறாருன்னா, இந்த இதெல்லாம் என்ன சொல்றது? அடுத்து நம்ம வந்து ஒரு இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி, தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு செல்வாக்கு விட்டுட்டு ஒரு புதுசா கூட்டணி அமைச்சு, ஏன்னா கடந்த கால அனுபவங்கள்லாம் இருக்குல்ல சார், மக்கள் நல கூட்டணியில ஏற்பட்ட அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. திரும்ப இந்த அளவுக்கு ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? திமுக சைடுல அவருக்கு என்ன ஒரு நெகட்டிவா இருந்திருக்கும்? உரிய மரியாதை தரப்படவில்லையா? இல்ல வந்து என்ன சீட் எதிரா அதிகமா கேட்கிறாரா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு இதுதான் முன்னிலைப்படுத்துறாரா? எப்படி சார் எடுத்துக்கலாம்? இந்தியா கூட்டணி, அகில இந்திய கூட்டணி, அண்மை கால உதாரணம் இருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த ஹரியானால தனித்து போட்டி விட போறாங்க. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் வந்து அகில இந்திய அளவுல எடுத்த கூட்டணிங்க, இது மாநில கூட்டணி. மாநில கூட்டணிக்கு நாங்க வேற முடிவு எடுக்கிறோம்னு ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்லுது இல்லையா? லிஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி அவங்களும் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பிஜேபி எதிர்ப்பதுதான் நோக்கம்னா சமரசம் பண்ணி அவங்க வந்து விட்டு கொடுத்து போகணும்ல ஹரியானால. ஏன் போகல? என்னன்னா மாநிலத்துல ஒரு அரசியல் கட்சியை அந்த செல்வாக்கு எப்படி விட முடியும்? சரி, அடிப்படையா அதாவதுங்க, அரண்மனை சாப்பாடுனாலும் சொந்த வீட்டோட அடுப்பு உலைய அணைச்சுட்டா போக முடியும். அரண்மனை சாப்பாடு அது வருங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சுல ஒரு 2029. இப்ப வந்து நம்மளோட ஓட்டு வங்கியை நம்ம தக்க வச்சுக்கணும். நமக்கு செல்வாக்கு உள்ள பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும். நமக்கு அதிகமான எம்எல்ஏ தொகுதிகள் கிடைச்சு ஆட்சியில பங்கு வரணும். இதுதானே எண்ணமா இருக்க முடியும். திமுக அதுக்கு ஒத்துக்காதுங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மரியாதை இல்லாம எதுவுமே இருக்காதுங்க. பொதுவாக வந்து திமுக கூட்டணி கட்சிகளே அது ரொம்ப உரிய மரியாதையோடு தான் நடத்துவாங்க. ஆனால் அதே நேரத்துல வந்து கூட்டணி கட்சிகளுக்கான இடம் இவ்வளவுதான அந்த பவுண்டரி செட் பண்ணிடுவாங்க. இங்க வந்து திராவிட கட்சிகள்ல ஆட்சியில பங்குன்னு கேட்டீங்கன்னா அது மரத்துல போய் தொங்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் தரமாட்டாங்க. இப்ப அதிமுக தருமா, அதுவும் திராவிட கட்சி தானேன்னு கேட்டா இப்போ ஒரு நெருக்கடியான சூழல்ல அதிமுக இருக்கு. ஏன்னா கட்சியில ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்கு, தலைமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு, கட்சிக்குள்ள பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் ஆட்சியில பங்குங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டாலும் குறைந்த இடங்கள்ல போட்டி போட்டு அதிக இடங்களை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுப்பதன் மூலமாக அதிமுக அதை ஈடுகட்ட முயற்சி. தேர்தல் காலத்துல 144, 2001 இப்ப 130, 134 நிற்பாங்கல்ல. அப்ப 100 சீட்டை விட்டு கொடுக்க முடியுங்களா அவங்களால? அவ்வளவு சீட்டை வந்து திமுக விட்டு கொடுக்காதுல்ல. அப்ப வெற்றி முடியுமா? அது வின்னபிலிட்டியா? அதிமுக கூட்டணிக்கு போனா உங்களால ஜெயிக்க முடியுமான்னா 5 முனையா பிரியுது. அதானங்க. 5 முனையா பிரியும் போது யாருக்கு வேணாலும் வெற்றி அடிக்குங்க. கண்டிப்பா சார். அதே போல பாமக அவங்க என்ன அன்புமணி ராமதாஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா, பாமக கூட்டணியில நாங்க வந்து தலித்தை வந்து முதலமைச்சர் ஆக்குவோம். அதே போல அன்புமணி ராமதாஸ் என்ன பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காருன்னா, பரவாயில்ல திருமாவளவன் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு இப்பயாச்சும் வாயை திறந்திருக்காரு மது விலக்கை பற்றி, வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாமக எந்த அளவுக்கு ஒன்றிணைஞ்சு போய் விடுதலை சிறுத்தைகளோட ஒருவேளை எல்லா கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் வராங்கன்னா பாமகவும் இந்த சைடு வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சார் இருக்கு? ஏன்னா தொடர்ச்சியா வந்து திருமாவளவன் வந்து அவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து வரவேற்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ். ஸோ பாமக நிலைப்பாடு என்னவா சார்? பாமக அவ்வளவு பெரிய கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி மற்றும் மத்திய மந்திரி பதவி அதுல வந்து அவங்களுக்கான நோக்கம் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டிப்பா அது ஒரு இயல்பான நோக்கம் தான். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் சௌமியா அவர்களுக்காவது அதே வாய்ப்பு கொடுக்கணுங்கிற நோக்கம் இருக்கலாம். எனவே என்டிஏ கூட்டணியை விட்டு அவங்க வெளியில வருவாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும். அப்ப என்டிஏ கூட்டணி கையில ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்கு, பிற கூட்டணிகள்ட்டையும் குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்கு. விஜயோட என்ட்ரி வந்து யார் ஓட்டை யார் பாதிக்க போறாங்கிறது உண்மையிலே தெரியல. போக போகதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ எதிர்கால லட்சியங்கிறது என்னவா இருக்கும்? 2026 தேர்தலுக்கு 24 விட்டுருவோம், உள்ளாட்சி தேர்தலே விட்டுருவோம். 26 தேர்தலுக்கு எதிர்கால லட்சியம் என்னவா இருக்கும்? கட்சிகள் எல்லாமே தங்களோட ஓட்டு சதவீதத்தை இழந்துடக்கூடாது, ஓட்டு சதவீதத்தை பெருக்கணும், ஆதரவு உள்ள ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிடணும், அதிகமான இடங்கள்ல போட்டிக்கிட்டு ஜெயிக்கணும், அதன் மூலமாக ஆட்சியில் பங்கு. இந்த இந்த லட்சியம் இல்லாம எந்த கட்சியுமே வந்து அரசியல் பண்ணவே முடியாது. அப்போ இந்த முரண்கள்லாம் ஏற்கனவே இருக்கிற முரண்கள் தானே. இப்ப புதுசா அது ஒரு மாநாடு போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்விக்கு இன்னும் திரும்ப பதில் சார். இப்ப இறுதியா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த விவகாரத்துல என்ன முடிவு எடுப்பாங்க? ஏன்னா அவங்களும் கள்ளக்குறிச்சியில இந்த கள்ள மதுக்கு எதிராக வந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க. அதே போல ஒரு சைடு வந்து பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு எதிராகவும் அவங்க வந்து போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து கூட்டணியிலிருந்து வெளியேறாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க சார் இந்த விவகாரத்தில்? கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா நிலைப்பாடும் எடுப்பாங்க. 72 அதிமுக வரும்போது எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்ததெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான். 77 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதை அப்படியே நிலைப்பாட மாத்தினாங்க. அதிமுக எம்ஜிஆரும் வந்து தனித்து போட்டியிடலாம், இல்லைன்னா சிறிய கூட்டணி வச்சுக்கலாம், நமக்கு அதிகமான இடங்கள் ஜெயிக்கணும். கடைசியில என்னாச்சுன்னா வெறும் 30% ஓட்டு தான் வந்து அதிமுக கிடைச்சது எம்ஜிஆர் தலைமையில.
திமுக வந்து 24%. கூட்டணி கட்சிகள்லாம் கைவிட்டுச்சு. திமுக மேல பல அதிருப்தி, சர்க்காரியா கமிஷன், ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா 24% ஓட்டு வாங்கிட்டாங்க அவங்க. என்ன காரணம்னா களம் வந்து அப்ப வந்து கிட்டத்தட்ட 5 முனை போட்டுட்டாங்க. 4 முனை வலுவான முனை ஜனதாலாம் இருந்துச்சு. 5 முனையா களம் பிரிஞ்சது. அப்ப 5 முனையில 30% போதும். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு எடுக்கும்? அதிகமான இடங்களை கொடுக்குற அணிக்கு போற முடிவு தானே எடுக்கும். திமுக என்ன முடிவு எடுக்கும்? திமுக இருக்கிற கூட்டணியை தக்க வச்சுக்கணுங்கிற முடிவு எடுக்கும். 2001 கலைஞர் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில தொய்வு ஏற்பட்டது காரணம்னா கடைசியில எந்த கட்சியுமே திமுக கூட்டணியில இல்ல. கிட்டத்தட்ட சிறிய சிறிய கட்சிகள் அமைச்சராக இருக்கிறார்ல கண்ணப்பன் அவர்கள், அவரோட கட்சிக்கு கூட சில இடங்கள், ஏசி சண்முகத்தோட கட்சிக்கு கூட சில இடங்கள். பலரும் வந்து நாங்க என்ன எழுதணும்னா, சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய திமுக சாதியை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு போய்விட்டதெல்லாம் நாங்க 2001 எழுதிட்டு இருக்கோம். கூட்டணி ரொம்ப சின்ன, கூட்டணி பலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப திமுகவுக்கு அந்த அனுபவம் உண்டு. சோ அது காங்கிரஸ் கூட்டணியை இழக்க விரும்பாது. ஏன்னா அது வந்து த்ரூஅவுட் 234 தொகுதியிலையும் ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு. கம்யூனிஸ்ட்களையும் இழக்க விரும்பாது. ஆனா கம்யூனிஸ்டுகளோட டிமாண்ட் இது எல்லாமே வந்து மாறிக்கிட்டே வருங்க. அது பலமுறை நாங்க பார்த்ததுதான். அப்ப திரும்ப அதிமுக, கம்யூனிஸ்டுகள் இப்படியான ஒரு அணியை கட்டமைக்க முயற்சி செய்தால் அவர்களுக்கான சவால் எதுவா இருக்கும் அப்படின்னா வின்னபிலிட்டி தான் சவால். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி இது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்க போகுது, 2026க்குள்ள இந்த கூட்டணிக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்ட்டு பொறுத்திருந்தான் பார்க்கணும். நேரம் ஒதுக்கி இது சம்பந்தமா பல தகவல் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது.